அத்தியாயம் 114. விக்ரமன் மேனேஜர் பொறுப்பில் இருந்ததால் கவினுடன் முழு நேரமும் இருக்க வேண்டிய பொறுப்பு ரம்யாவிடம் வந்தது. அதுவும் அவன் அறையிலே அவளுக்கு இருக்கையும் கொடுத்துவிட அது இன்னும் அவளுக்கு சங்கடமாய் போனது. ரம்யா மடிக்கணினியில் கவனம் செலுத்தி கொண்டிருக்க, ஆனால் அவள் கண்ணாலனோ அவள் மீது மட்டுமே கவனம் செலுத்தி கொண்டிருந்தான். நேவி ப்ளூ கலர் ஷர்ட், சாண்டல் கலர் பேண்ட் அணிந்திருந்தவன் கழுத்தில் அணிந்திருந்த தங்க செயினை கடித்தபடி ஒரு பக்கமாய் சாய்ந்தமர்ந்து தன்னவளைதான் பார்த்து கொண்டிருந்தான். என்னமோ வினோதமா இருக்கே என்றபடி கணினியை விட்டு பார்வையை மெல்ல திருப்பினாள் ரம்யா. கவின் பார்வை அவன் மீதுதான் இருந்தது. அவள் பார்த்து விட்டாள் என்ற போதும் அவன் பார்வையை விலக்கிக் கொள்ளவில்லை. ஆத்தாடி, என்ன இப்படி பார்க்கறான் என்றவளுக்கு தொண்டை குழி அடைத்தது. அவனுக்கு எப்படியோ, ஆனால் அவளுக்குத்தான் அவன் பார்வை என்னமோ செய்தது. சார், அவள் கொஞ்சம் திக்கி திணறி அழைத்தாள். அவன் அசராமல் அடித்து பார்த்து கொண்டிருந்தான். சார், இந்த முறை சற்று சத்தமாகவே அழைத்தாள். ஆ என்றவன் இருக்கையை விட்டு எழுந்தான். மீண்டும் இருக்கை அணைத்து உம்மா கொடுத்து உணர்வுகளை தூண்டி விடுவானோ என்ற பயத்தில் அவள் இருக்கையில் அமர்ந்தபடி துப்பட்டாவை இறுக்கி பிடிக்க, கவின் அவள் முன்னே வந்து அவள் அமர்ந்திருந்த இருக்கையின் கைப்படியை இறுக்கி பிடித்தபடி அவளை நோக்கி குனிந்தான். என்ன பண்றீங்க? பாக்குற. எத? இதத்தான் என்று அவள் சுடிதாரிலிருந்து பூரானை கை காட்டி சொல்ல, ஐயோ என்று பதறிக்கொண்டே எழுந்த ரம்யா அவசரமாய் அவள் சுடிதாரை உதறினாள். அவள் துப்பட்டாவில் இருந்து பூரான் கீழே விழுந்தது. இவன் அதை சுவாரஸ்யமாக பார்த்து கொண்டிருந்தான். யோ, இது தம்பிட்டு நேரமா ரசிச்சு பார்த்துட்டு இருந்தியா என்று வேறேதாவது இருக்குமா என்று இன்னும் உதறினாள். ஏய், நான் உன் முதலாளி, மரியாதை. அது ஒண்ணுதான் இப்ப குறைச்சல். என்ன? ஒன்றும் இல்லைங்க சார். சரி, தேயிலை தோட்டத்தை பார்க்க போலாமா? டைம் ஆச்சு. நானும் வரணுமா சார்? யா, நீதானே என் அசிஸ்டண்ட். ஸோ நான் எங்கே போனால் நீ வரணும் என்றான் கூலர்ஸை எடுத்து கண்ணில் மாட்டி. போடா டோமரு. ஏய், இப்போ என்ன சொன்ன? கவின் கண்ணாடியை மெல்ல இறக்கியபடி சற்று சந்தேகமாய் கேட்டான். பார்த்து போங்க, முன்னாடி டோர் இருக்குன்னு சொன்ன. ரம்யா அப்படியே சமாளித்தாள். கவின் அவளை நம்பாமல் பார்த்தான். அட நிஜமாதான் சார். சரி வா என்றபடி அவன் முன்னே செல்ல, அங்கே வேலை செய்யும் பல கன்னி பெண்கள் கண்களும் கவின் மீதுதான் இருந்தது. இதை அவன் பின்னே வந்த ரம்யாவும் கவனிக்கத்தான் செய்தாள். டிரைவர் சீட்டுக்கு பக்கத்து சீட்டில் கவின் அமர்ந்தான். ரம்யா பின்னிருக்கையில் அமர்ந்தாள். ஹேய் மேடம், என்ன ஓனர் மாதிரி பின்னாடி சீட்ல போய் உட்காருங்க. வேற எங்க சார் உட்காரணும்? இப்படி நடு ரோட்ல போய் உட்காரு, லாரி வந்தா ஏத்தட்டும். சார். அடிச்சி வந்து டிரைவர் சீட்டில் உட்காரு. நான் கார் ஓட்டணுமா? இல்லை, பக்கத்து ஸ்டேட்ல இருந்து ஆள் கூட்டிட்டு வருவோம். வந்து வண்டி எடு. அதை கொஞ்சம் அன்பா சொன்னா என்னவா இவனுக்கு என்றபடி ரம்யா டிரைவர் சீட்டில் வந்து அமர்ந்து சாவியை போட்டாள். ஏய், உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? ஸ்கூட்டியே ஓட்டுற, கார் ஓட்ட தெரியாதா? ஆமா, பிரேக் பிடிக்க எந்த சுவிட்ச் போடணும்? கவின் கண்கள் விரிந்தது. எதே பிரேக் என்ன ஃபேனா? சுவிட்சு போட்டா ஓட? அடியே, உனக்கு நிஜமா கார் ஓட்ட தெரியாதா? கத்துக்கிட்டா போச்சு என்று ரம்யா காரை ஸ்டார்ட் பண்ண, அடி பாவி, பிரேக் போடுடி என்று கத்தினான் கவின். இதுதானே சார் பிரேக் என்றவள் பிரேக் போடுவதற்கு பதில் ஆக்சிலேட்டரை அழுத்த காரின் வேகம் அதிகமானது. அடியே, அது பிரேக் இல்ல, ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்றதுடி. ஐயோ என்று கவின் கண்ட்ரோலை எடுக்கும் முன் வண்டி மின்னல் வேகத்தில் அந்த சாலையில் வேகம் எடுத்து சென்றது. ரேணுவின் கேள்வியில் வண்டியை பட்டென்று பிரேக் போட்டு நிறுத்தினாள் தமிழ். என்ன கேட்ட? அப்பா எப்படிமா இருப்பாரு? தமிழ் ஸ்டேரிங்கை அழுத்து பிடித்தாள். சொல்லுமா. நம்ம ஐஸ்கிரீம் சாப்பிட போலாமாமோ என்று அவளை ஐஸ்கிரீம் ஷாப் அழைத்து சென்றாள். வெனிலா வழக்கம் போல் தவறாக சொன்னாள். மா, சாக்லேட் ஃப்ளேவர்மா. மறந்துட்டேன் தங்கம் என்று அவள் சொன்ன ஃப்ளேவரை வாங்கி வந்தாள். நல்லா இருக்குல்லம்மோ
ரேணு அந்த ஐஸ்கிரீமை உண்ணாமல் அமர்ந்திருந்தாள். சாப்பிடமோ? அம்மா, அப்பா போட்டோ இருக்கா? தமிழ் அவள் கேள்விக்கு பதில் சொல்லாமல் அடுத்து பானிபூரி சாப்பிட அழைத்து சென்றாள். அவளுக்கு பானிபூரி வாங்கி கொடுத்தாள். அம்மா, அப்பா உயரமா இருப்பாரா? தமிழ் பீஸா வாங்கி கொடுத்தாள். அம்மா, அப்பா கியூட்டா இருப்பாரா? தமிழ் அவளை அடுத்து பிளே ஸ்டேஷன் அழைத்து சென்றாள். அம்மா, அப்பா ஏன் வரவே மாட்டாரு? இருவரும் வீடு வந்து சேர்ந்தார்கள். அம்மா, அப்பா ஏன் என்கிட்ட பேச மாட்டேங்கிறாரு? அவரு மிலிட்ரியில் இருக்காருல, அதனால பேச முடியாது தங்கம். தமிழும் முடிந்தவரை பொறுமையாக பதில் சொன்னாள். அவள் ஒவ்வொரு முறை அவள் அப்பாவை பற்றி கேட்கும் பொழுதும் அவள் பிரஷர் ஏறி கொண்டிருந்தது. அப்போ எப்ப வருவாரு? சீக்கிரம் என்றபடி தமிழ் வீட்டை பெருக்கினாள். ரேணு குட்டி போட்ட பூனை போல் தமிழை சுற்றி சுற்றி கேள்வியாக கேட்டு கொண்டிருந்தாள். அம்மோ, அம்மாக்கு தலை வலிக்குது, கொஞ்சம் அமைதியாரு. அம்மா அம்மா, ஒரு தடவை அப்பா பார்க்கணும், வீடியோ கால் பண்ணி தரியா? அப்படிலாம் பேச முடியாதம்மோ. ஏன் முடியாதம்மோ? அமைதியாரு. அம்மா ப்ளீஸ், ஒரே ஒரு தடவை அப்பாவை பார்க்கணும். தமிழ் பொறுமை முற்றிலும் காற்றில் பறக்க அவளும் முடிந்த வரைக்கும் சமாளித்து பார்த்தாள். ஆனால் கோழி குஞ்சு போல் அவள் பின்னே சுற்றி கொண்டு கேள்வியால் துளைக்கும் மகளுக்கு அவள் என்னவென்று பதில் சொல்வாள்? அம்மோ, ஒரு கோபத்தில் தன்னை மீறி கத்திய விட்டாள் தமிழ். பாவம், ரேணு முகம் வெளிறிவிட்டது பயத்தில். அவள் உதட்டை மடித்து முகத்தை தொங்க போட்டு கொண்டாள். சாரிம்மா, எல்லாரும் அப்பா எப்படி இருப்பாங்கன்னு கேட்டாங்க, அதான் பார்க்கணும்னு தோணுச்சு. உங்களை தொந்தரவு பண்ண மாட்டேன் என்று கன்னத்தில் கை வைத்து ஒரு ஓரமாய் போய் அமர்ந்த மகளை கண்டு இவளுக்கு தான் என்னவோ போல் ஆனது. தமிழுக்கு வேலையே ஓடவில்லை. ஆசை மகள் ஒரு ஓரமாய் அமர்ந்திருக்க அவள் எப்படி வேலை செய்ய முடியும்? தமிழ் ஒரு பெருமூச்சுடன் மகள் அருகே வந்து அமர்ந்தாள். அம்மோ, உனக்கு அப்பாவை பார்க்கணுமா? ரேணு ஆமா என்றாள். இங்க வா என்று ரேணுவை அழைத்து கொண்டு சென்றவள் காஜல் எடுத்து அவள் முகத்தில் மீசையும் தாடியையும் வரைந்தாள். என்னம்மா பண்ற? அவள் மழலை குரலில் கேட்டாள். உன் அப்பாவை பார்க்கணும் தானே, அப்ப கொஞ்சம் அமைதியாரு என்று வரைந்து முடித்தவள் இப்போது மகளை கண்ணாடி முன்னே நிற்க வைத்தாள். ரேணு சிரித்தாள். என்னம்மா இது? ரேணு மகளின் கன்னத்தை பிடித்து சொன்னாள். உன் அப்பா உன்ன மாதிரி தான் இருப்பாரு. உனக்கு மீசை தாடி வச்சா அப்படியே உன் அப்பா மாதிரி தான் இருக்க. அடுத்த முறை யாராவது உன் அப்பா எப்படி இருப்பாங்கன்னு கேட்டா என்ன மாதிரி இருப்பாருன்னு சொல்லு. ரேணு கண்கள் விரிந்தது. நிஜமா அப்பா என்ன மாதிரி இருப்பாங்களா? ஆமா என்று மகளின் கன்னத்தில் அழுத்தமாக ஒரு முத்தம் வைத்தாள் தமிழ். ஐ ஜாலி, அப்பா என்ன மாதிரி இருப்பாரு என்று சந்தோஷம் மீன துள்ளிக்கொண்டு ஓடிய மகளை கண்டு தமிழ் புன்னகை மெல்ல மறைந்தது. அவள் எவ்வளவு அன்பாக பார்த்து கொண்டாலும் ஏன் அவள் மனம் அவள் அப்பாவை நாடுகிறது? இதுதான் பெண் பிள்ளைகளின் குணமா? என்ன செய்தாலும் அவர்கள் மனம் அப்பாவை தான் தேடுமா? தன் மகள் தன்னை விட்டு போய்விடுவாளோ என்ற பயம் தமிழ் மனதில் துளிர் விட்டு வளர துவங்கியிருந்தது. என்ன ஆனாலும் ராவணனை தன் வாழ்வில் பார்க்கவே கூடாது. தன் மகள் தனக்கு மட்டும் சொந்தமானவள் என்று தமிழ் ஆழமாய் பிரார்த்தனை செய்தாலும் நடக்க இருப்பதை யாராலும் மாற்ற முடியாது என்பதே நிதர்சனம். ஐயோ, என் உசுரை வச்சு ஊஞ்சல் ஆடுறாளே, பாவி கார நிறுத்தடி! கவின் ஹை பிச்சில் கத்தி கொண்டிருந்தான். நிறுத்தணுமா? ஆமா, அது எப்படி நிறுத்துறது? அடி சொண்டாளி, வண்டி ஸ்டார்ட் பண்ணவே தெரியாம அப்புறம் எதுக்கு ஸ்டார்ட் பண்ண? வண்டி ஸ்டார்ட் பண்ண தெரியுமா நீங்க கேட்கவே இல்லையே சார் என்று சாதாரணமாக சொன்னவளை கண்டு கவினுக்கு தான் அடிவயிறு கழங்கியது. ஸ்பீடு கம்மி பண்ணுடி. எப்படி இப்படியா என்று அவள் வேகத்தை அதிகரிக்க கவினுக்கு தலை சுற்றியது. அவன் முன்னே யமதர்மன் எள்ளலுடன் கால் மேல் கால் போட்டு காட்சியளிப்பது போலவே தெரிந்தது. அடியே, யமன் கண்ணுல காட்சி தர்றாருடி
யாருங்க? உங்களுக்கு தெரிஞ்சவங்களா? ஆமா, பிசினஸ் பார்ட்னர். வரியா ஒரு காஃபி குடிக்கலாம்? ஆளு எப்படி? நல்லா இருப்பாரா? ஓ, கரடு முரடா இருந்தாலும் சும்மா கன்னுன்னு இருப்பாப்ல. ஏன் உஷார் பண்ண போறியா? ட்ரை பண்ணலாம்ல. இந்த நிலைமையிலே உனக்கு சைட்டு கேக்குதாடி சண்டாளி? மூடிட்டு வண்டியை ஓட்டு, இல்லைன்னா வண்ட வண்டையா கேட்பேன். நானே பொழப்போமா மாட்டோமான்னு பீதியில் இருக்கேன்டி பிளடி ராஸ்கோல் என்றவன் பேசாமல் கார் கதவை திறந்து கொண்டு குதிக்கலாம் என்றால் அந்த பக்கம் கல்லும் கரடுமாய் இருந்தது. ஏய், பிரேக் போடுடி. சார் பயப்படாதீங்க சார், உங்களை சேஃபா போய் சேர்த்துடுறேன். மேலதானே? ஏன் சார் நெகட்டிவாவே பேசுறீங்க? பாருங்க, முன்னாடி லாரிக்காரர் கூட பாசமா கை காட்டிட்டே வராரு. ஆமா, இவ பெரிய ஐஸ்வர்யா ராய். அவர் ஆசையா கை காட்ட உன்னைய ஓரமா ஒதுங்கி போக சொல்றான்டி, இல்லைன்னா தட்டி தூக்கிடுவேன் சிம்பாலிக்கா சொல்றான். எத தட்டி தூக்குவானா? அவன் தூக்கிடுவானா என்று வேண்டுமென்றே அந்த லாரிக்கு நேரே அவள் வண்டியை ஓட்டி சென்றாள். ஏய், என்னாடி பண்ற? அவ முடிஞ்சா தட்டி பார்க்கட்டும், முட்டை கொசுமாண்டைய. அடியே, இங்க என்ன ரேசிங்கா நடக்குது? சேலஞ்ச் பண்ணி வண்டி ஓட்ட அங்கிட்டு திருப்படி. நீங்க சும்மா இருங்க பாஸ், அவனை இன்னைக்கு தட்டுறோம் தூக்குறோம். அடியே, அவன் தாண்டி நம்மள தட்டி தூக்குவான். மோதுனா முறுக்கு வாங்கி திங்க கூட இங்க ஒன்றும் இல்லாம நசுங்கி போவோண்டி. போன போது சுண்டக்க அவசர மனுஷன் ரோஷத்துக்கு தான் வாழணும், இல்லைன்னா சண்டை செஞ்சு சாவணும் சார். அடே, பஞ்சு டைலாக் பேச நேரமா இது? வண்டியை திருப்படி, அவன் பக்கத்துல வந்துட்டாண்டி, சோலி முடிச்சு என்று கவின் கண்ணை மூடிக்கொள்ள ரம்யா கடைசி வரைக்கும் வண்டியை திருப்பவில்லை. அந்த லாரி மோதுவது போலவே வந்து கடைசி கட்டத்தில் வண்டியை திருப்பிக் கொண்டார். நம்ம இன்னும் சாவலையா என்பதை போல் கவின் மேல கண்ணை திறந்து பார்த்தான். இப்பொழுது ரம்யா ஜாலியாக சாய்ந்து அமர்ந்து ஸ்டைலாக வண்டி ஓட்டிக்கொண்டிருந்தாள். வேகத்தை கொஞ்சம் குறைத்திருந்தாள். நம்ம சொர்க்கத்திலயா இருக்கோம்? ஆசைப்பட்டு அனுப்பி வச்சிடலாம் சார் என்றாள் ரம்யா சாலையில் கவனம் வைத்து. கவின் அங்கும் இங்கும் திரும்பி பார்த்தான். அந்த லாரி அவர்களை கிராஸ் பண்ணி சென்று கொண்டிருந்தது. லாரி போயிருச்சா? பின்ன இந்த ரம்யா கிட்ட மோதி அவன் ஜெயிக்க முடியுமா? பயந்து ஓடிட்டான். கவின் அவளையும் அவன் கார் ஓட்டும் விதத்தையும் பார்த்தான். இப்போ நல்லா கார் ஓட்டுற? அப்போ உனக்கு கார் ஓட்ட தெரியுமா? கார் ஓட்ட தெரியாமலா இவ்வளோ தூரம் வந்திருக்கோம்? மண்டையில் மூளை இருக்கா, இல்லை கழட்டி வச்சுட்டு வந்துட்டீங்களா பாஸ்? அப்போ கார் ஓட்ட தெரியாதுன்னு சொன்ன? அது சும்மா காமெடிக்கு என்று வளைவு வரும் பொழுது ஒற்றை கையாலே காரை திருப்பியவளை கண்டு கவின் சற்று ஆச்சரியப்பட்டான். வேண்டுமென்றே அவனிடம் விளையாடி கொண்டிருக்கிறாள். ஏய் டோமரு, என்ன? டோரை ஒழுங்கா லாக் பண்ணுங்கன்னு சொன்ன, விழுந்துட போறீங்க. பார்த்துக்கிறேன்டி, பார்த்துக்கிறேன் என கவின் ஒரு பக்கமாய் சாய்ந்து அமர ரம்யா அவன் அறியா வண்ணம் சிரித்து கொண்டாள். ஜானு அந்த சுவர் ஓரமாய் மிரண்டு போய் நின்று கொண்டிருந்தாள். அவள் முன்னே கண்களில் ஏக்கம், காமம் என ஏதோ ஒரு தேடுதலுடன் அருண் நின்றான். எனக்குத்தான் அப்படிலாம் தோணுதா? உனக்கு என் மேலே எந்த ஃபீலிங்ஸும் இல்லையா பிரின்சஸ்? ஐ எம் ரியலி நீட் யூ அண்ட் வாண்ட் யூ என்று அவளை உரசாமல் அவள் மீது வாசம் பிடித்தான். அருண் அழகானவன்தான், வசதியானவன்தான். ஆனால் அவன் எண்ணமும் பார்வையும் ஜானுவுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. அதுவும் ஒரு வயது பெண்ணின் அறைக்குள் திருட்டு சாவி போட்டு வந்தவனின் இந்த செயல் இன்னும் அவன் மீதிருந்த நல்லெண்ணத்தை குறைத்து விட்டது. இங்க பாருங்க, மரியாதையா இங்கிருந்து போயிடுங்க, இல்லைன்னா நான் சத்தம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டுருவேன். ஜானு கொஞ்சம் பயந்தபடிதான் சொன்னாள். அருண் இதழ் கொஞ்சம் விரிந்தது. அது ஒரு வித நக்கல் சிரிப்பில் சேர்க்கும்படியாகத்தான் இருந்தது. ரியலி? நீ என்ன மிரட்டுறியா? என்று சிரித்து கொண்டவன் அங்கிருந்த இருக்கையை எடுத்து போட்டு அமர்ந்தான். ஜஸ்ட் உன்னை பார்த்துட்டு போலான்னு மட்டும்தான் வந்த. பட் நீ என்னை மிரட்டும் போது என் ஈகோவை டச் பண்ணிட்ட. நீ என்ன பண்ணு, இப்போ சத்தம் போட்டு கத்து, எல்லாரும் வரட்டும், அப்புறமா எல்லாருக்கும் ஒரு ஹாய் சொல்லிட்டு நான் போறேன். ஜானு எச்சில் விழுங்கி கொண்டாள். மிரட்டினால் அவன் போய்விடுவான் என்று அவள் தப்பு கணக்கு போட்டு விட்டாள். அவனும் பட்டா போட்டு அமர்ந்து விட்டான். இப்போ இப்போ என்றவளுக்கு தொண்டை அடைத்தது. இப்போ நீங்க போக போறீங்களா இல்லையா?
அவள் ஒட்டுமொத்த தைரியத்தை திரட்டி கேட்டுவிட, நோவே பிரின்சஸ் என்றான் அவன் பட்டேன்று. ஏன் இப்படி பண்றீங்க? என்ன ஒரு வாரம் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க. இப்போ கூட நான் உன்னை ஒன்றுமே பண்ணலையே பிரின்சஸ். உன்னை டச் பண்ணனா இல்லை இழுத்தணிச்சு கிஸ் பண்ணனா? நோ, ஜஸ்ட் பார்க்குறேன். பார்க்குறது கூட தப்பா? ஆமாம், தப்பு தான். ஒரு வயசு பொண்ணு ரூம்குள்ள அவ பெர்மிஷன் இல்லாமல் வந்தது தப்பு. அருண் சிரித்தான். பெர்மிஷன் கேட்டால் மட்டும் நீ கொடுத்துருவியா என்ன? ஒரே காமெடி தான் உன் கூட. லுக் பிரின்சஸ், எனக்கு உன் கூட சண்டை போட பிடிக்கல. எனக்கு வேண்டியது ஒன்று தான். நான் அதை கிளியராக சொல்லிட்டேன். உன்னை பார்க்கவும் பாவமாக இருக்கு என்று இருக்கையை விட்டு எழுந்தவன், இப்போ நான் போகிறேன், ஆனால் நான் ஆசைப்பட்டது கிடைக்கிற வரைக்கும் விட மாட்டேன் என்று நெற்றியை பிடித்தவன், அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், நைட் ட்ரெஸ்ஸில் கூட நீ செக்ஸியாக இருக்க. ஜானு அவனை அருவருப்பாக பார்த்தாள். அவனோ அதற்கெல்லாம் கலங்கவே இல்லை. நீ காரி துப்பினாலும் எனக்கு நான் ஆசைப்பட்டது வேண்டும் என்று நின்றான். ராவணன் கார் அந்த ஸ்கூல் முன்னே வந்து நின்றது. அந்த ஸ்கூல் பக்கத்தில் தான் ஒரு மதுக்கடை உள்ளது. குடித்துவிட்டு பலரும் ஸ்கூல் முன்னே வந்து பிரச்சனை செய்கிறார்கள். இது சம்பந்தமாக அந்த ஸ்கூல் ஹெச்எம் கரஸ்பாண்டன்ட் எத்தனையோ முறை போலீசிடம் கூட புகார் கொடுத்து விட்டார்கள். இருந்தும் அந்த கடையை அகற்ற முடியவில்லை. அப்பொழுதுதான் அவருக்கு ராவணன் பற்றி தெரிய வந்தது. இதற்காக நீண்ட தூரம் பயணம் செய்து அவர் ராவணனை சந்தித்து உதவி கேட்டார். அந்த விஷயமாகத்தான் ராவணன் அந்த ஸ்கூல் வந்திருந்தான். சார், நாங்கள் சொன்னதும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சின்ன பிள்ளைங்க இருக்க இடத்துல குடிச்சிட்டு வந்து பிரச்சனை பண்ணுறாங்க சார். கடையை மூட சொன்ன அடிக்க வர்றாங்க சார். நீங்கள் தான் உதவி பண்ணணும். நாங்கள் பார்த்துக்குறோம் என்று ராவணனும் ஆண்டனியும் அந்த ஸ்கூலை விட்டு வெளிவரும் முன் தான் ராவணன் கண்களில் அந்த காட்சிப்பட்டது. தன்னை விட வயதில் பல மடங்கு பெரியவனுடன் ஒற்றை ஆளாக சுண்டக்கா சைஸில் இருந்த நம் ரேணு பாப்பா சண்டைக்கு சென்றாள். ராவணன் கண்களில் அவனையும் மீறிய சுவாரஸ்யம். அவள் என்னதான் செய்கிறாள் என பார்க்கும் ஒரு ஆர்வம். டே, அனு ஜாக்கி எடுத்தியா? ரேணு குண்டு கண்களை உருட்டி கேட்டாள். ஆமா, அதுக்கு பெண்ணவா? அந்த சிறுவன் சற்று நக்கலாக கேட்டான். அவ சாக்கிய குடுடா, இல்லைன்னா என்ன பண்ணுவ எலிக்குட்டி? அவன் நக்கல் செய்து சிரிக்க ரேணு அவன் இடுப்பு அளவுக்கு கூட இல்லை. சட்டென்று அவள் காலை சுற்றி அவன் காலை வாரிவிட்டாள். இதை எதிர்பார்க்காத அந்த சிறுவன் சட்டென்று கீழே விழுந்தான். ரேணு அவன் மேலேறி அமர்ந்து அவன் முடியை பிடித்து ஆட்டினாள். அவ நம்ம ரம்யா சிசியே ஆச்சே. அவளோட கராத்தே குருவே ரம்யா தான். ராவணன் கண்கள் விரிந்தது. அந்த சிறுமி அவனை ஆச்சரியப்படுத்தி விட்டாள். ஏனோ கண்டதும் அந்த வாண்டு முகம் அவன் மனதில் அச்சு போல ஒட்டிக்கொண்டது. அத்தியாயம் 15. பாஸ், லேட்டாச்சு. ஆண்டனி அழைக்க மனமே இல்லாமல் ராவணன் அங்கிருந்து விலகி சென்றான். ஆனாலும் அங்கிருந்து விலகி செல்லும் வரைக்கும் அவன் கண்கள் ரேணுவை விட்டு அகலவே இல்லை. ரொம்ப தைரியமான பொண்ணு. ராவணன் மனதில் இருப்பதை அப்படியே ஆண்டனி சொல்லிவிட்டான். ராவணன் வாய் திறந்து சொல்லவில்லை என்றாலும் அவனும் அதை ஆமோதித்தான். ராவணன் வண்டி அந்த மதுக்கடை முன்னே போய் நின்றது. காரில் இருந்து ஆண்டனி மற்றும் அவன் ஆட்கள் உள்ளே சென்றார்கள். சற்று நேரத்தில் அந்த மதுக்கடையில் வேலை செய்த ஒருத்தனை அடித்து இழுத்து வந்தான் ஆண்டனி. ராவணன் அந்த வண்டி மீது சாய்ந்து நின்றான். ஸ்கூல் பக்கத்துல தான் சரக்கு கடை நடத்துவீங்களா? உடனே உன் ஓனரை இப்பவே வர சொல்லு என்று ஆண்டனி தான் அவன் கையை முறுக்கினான். சார் சார் சார், முதலாளி ஊர்ல இல்ல, அவர் ஊருக்கு போயிட்டாரு. அதே சமயம் விளையாடி கொண்டிருக்கும் பால் சற்று தள்ளி வந்து விழுந்ததால் அதை இழக்க வந்த ரேணு அந்த காம்பவுண்ட் ஓட்டை வழியாக இந்த காட்சியை கண்டாள். அவள் மட்டுமல்ல, அங்கிருந்த தோழிகளும் அந்த காட்சியை கண்டார்கள். ராவணன் அவன் முடியை பிடித்து இழுத்து அவன் இரு கன்னத்திலும் மாறி மாறி அறைந்தான். அதில் அவன் கடவாய்ப்பல் கழண்டு விழுந்தது. அதற்கு மேல் அடிவாங்க திராணி இல்லாதவன் அவன் முதலாளியை போன் செய்து வர செய்தான். ஓட்டை வழியாக பார்த்தால் ராவணன் உருவம் மட்டும்தான் தெரிந்தது.
அவன் முகத்தை இவர்களால் பார்க்க முடியவில்லை. அதுவும் முதல் முறை சண்டை காட்சியை ரேணு நேரில் பார்க்கிறாள். அவளுக்கு சுத்தமாக பயம் இல்லை, ஆர்வம்தான் பிறந்தது. எம்மாடியோ, எனக்கு பயமா இருக்கு என 2 வாண்டுகள் அடித்து பிடித்து ஓடிவிட்டது. ஸ்கூல் பக்கத்துல தான் துரை கடை நடத்துவியோ? நாளைக்கு இந்த கடை இங்க இருக்கக்கூடாது. அதையும் மீறி இருந்தா அதை நடத்த நீ இருக்க மாட்ட, புரியுதா என்று ராவணன் கையை முறுக்க, அந்த கடை ஓனர் ஏற்கனவே ராவணன் பற்றி அறிந்து வைத்திருந்தான் போலும். ஐயோ சார், நீ இந்த பக்கம் கூட வரமாட்டேன், இந்த ஊர்ல கூட இருக்க மாட்டேன், இதோ இப்பவே காலி பண்ணிடுறேன். டேய், என்னடா பாக்குறீங்க, சீக்கிரம் காலி பண்ணுங்க என்று ராவணன் கண் முன்னே மொத்த கடையும் காலி செய்து பின்னங்கால் புடனையில் அடிபட ஓடியே விட்டான் அவன். வாவ், இவர் மாதிரி உங்க அப்பாவும் எல்லாரையும் அடிப்பாங்களா? ரேணு தோழி ஆர்வமாய் கேட்க, ரேணுவோ இன்னும் அந்த காட்சியை பார்த்து மட்டும் மீளவில்லை. அந்த நபரின் முகத்தை பார்க்கும் ஆர்வம் அவளுக்குள் எழுந்தது. ஆனால் ராவணன் முகம் அவளுக்கு அகப்படவில்லை. ரேணு, மிஸ் கூப்பிடுறாங்க, வா. அவள் தோழிகள் அழைக்க ரேணு மனமே இல்லாமல் அங்கிருந்து ஓடினாள். ராவணன் கரஸ்பாண்டை பார்த்துவிட்டு வெளியே செல்ல எத்தனிக்கும் சமயம் அவன் கண்கள் அனிச்சையாக அந்த குட்டி சண்டை கோழியை தேடியது. பாஸ், அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கவா? ஆண்டனி அவன் மனமறிந்து வினவினான். வேணாம், நம்ம போலாம் என ராவணன் அத்துடன் காரில் ஏறி அமர்ந்தான். ஆனாலும் ஏனோ அவன் மனதில் அந்த குழந்தையை பார்க்கும் ஒரு ஆசை. அசோக் வேலை என்று வந்து விட்டால் வெள்ளைக்காரன் போலதான். அதென்ன வேலைக்காரன், நம்ம நாட்டுக்காரன் தான் வேலையில கிங்கு, அதனால இப்படி மாத்திக்கலாம். அசோக் வேலையில கெட்டிக்காரன், டிவோர்ஸ் வாங்கி கொடுக்கறதுல என்ன கெட்டின்னு தானே கேக்குறீங்க? அசோக் பணத்துக்காக வர எல்லோருக்கும் டிவோர்ஸ் வாங்கி தர்றவன் இல்லை. கணவனால் கொடுமைப்படுத்தப்படுகிற பெண்களுக்கும் பொண்டாட்டி படுத்துற கொடுமையில் இருக்கும் பல அப்பாவிகளுக்கும் டிவோர்ஸ் வாங்கி கொடுப்பான். அது மட்டுமல்ல, நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணி சேர்த்தும் வைத்திருக்கிறான். என்ன இருந்து என்ன, அவன் மேல் உயிரையே வைத்திருக்கும் ஒரு பெண்ணோட மனதை புரிந்துக்க தெரியாத முட்டாளாக அல்லவா இருக்கிறான். சார் ப்ளீஸ், நீங்க தான் எப்படியாவது டிவோர்ஸ் வாங்கி தரணும், அவ கூட என்னால வாழவே முடியாது என்று ஒரு 28 வயது வாலிபன் பல நாளாக அசோக்கை தொந்தரவு செய்கிறான். தம்பி, உனக்கு பல முறை சொல்லிட்ட, அதுக்கு வேற லாயர் இருக்காங்க, என்ன விட்டுருப்பா என்று அசோக் மறுத்தே விட்டான். சார், நீங்க மட்டும் என் கேஸ் எடுத்துக்கலனா உங்க ரூம் முன்னாடி நான் தீ குளிப்பேன். முதல்ல மேல குளிப்பா தம்பி, ரொம்ப நாறுது, அப்படியே இடத்த காலி பண்ண. சார், காமெடி பண்ணி விரட்டி விட பாக்குறீங்களா? இன்னைக்கு போறேன், ஆனா நாளைக்கும் வருவேன். அந்த வேதாளம் விக்ரமன் தோல்ல ஏறின மாதிரி நானும் உங்களை விடவே மாட்டேன் என்று சபதம் போட்டு சென்றவனை கண்டு நெற்றியில் அடித்து கொண்டான். நமக்குனே வந்து சேருது என நெற்றியில் அடித்து கொண்டவன் போனுக்கு டிங் என்று மதியிடமிருந்து ஒரு மெசேஜ் வந்தது. அசோக் அப்பொழுதுதான் நேரத்தை கவனித்தான். உடனே காரை எடுத்தவன் நேராக அந்த பேங்கை விட்டு சற்று தள்ளி நிறுத்தினான். மதி யாரோ ஒரு ஆண்மகனுடன் சிரித்து பேசிக் கொண்டிருந்தாள். அவன் பார்க்க அழகாக வாட்டசாட்டமாய் இருந்தான். அசோக் கண்கள் கூர்மையானது. இத்தனை வருடங்களுக்கு பின் மதி சிரித்து இன்றுதான் பார்க்கிறான். ஓகே மதி, நாளைக்கு பார்க்கலாம் என்று அந்த ஆடவன் கிளம்பி செல்ல, மதி முகமெங்கும் புன்னகையுடன் வந்து காரில் ஏறினாள். ஆனால் அவள் சேலையை ஒழுங்காக எடுக்காமல் பாதி சேலை வெளியே தெரியும்படி கதவை மூடிவிட்டாள். அசோக் கூட அதை கவனிக்காமல் காரை எடுத்து விட்டான். கார் கிளம்பிய சிறிது நேரத்தில், ஹலோ பாஸ், சேலை வெளியே தொங்குது என ஒருத்தன் கண்ணாடி தட்டி விட்டு சொல்லி சென்றான். அசோக் வண்டியை ஓரமாக நிறுத்தியவன் வேகமாக காரை சுற்றி வந்து மதி அமர்ந்திருந்த கார் டோரை திறந்தான். கீழே கிடந்த அவள் முந்தானையை எடுத்து போட்டான். கதவை பட்டென்று அடித்து சாத்தினான். அவன் சாத்திய வேகத்தில் தெரிந்தது அவன் எத்தனை கோபமாக இருக்கிறான் என்று. சாரிங்க, நான் கவனிக்கல, மதி சற்று தயங்கியபடியே சொன்னாள். அசோக் கண்கள் சிவக்க கோபமாய் மதி பக்கம் திரும்பினான். என்ன கவனிக்கல?
ஆம்பளைங்க கிட்ட பல்ல காட்டி பேசும்போது மட்டும் கவனம் இருக்குல்ல, சேலை எடுத்து ஒழுங்கா உட்கார மட்டும் கவனம் இருக்காதுல்ல? எரிக்கும் குரலில் கேட்டவனைக் கண்டு மதியின் கண்கள் கலங்கி போனது. இத்தனை வருடத்தில் அசோக் இத்தனை கோபமாக நடந்து கொண்டதே இல்லை. மதி கலங்கிய விழிகளை மறைக்க முயன்று முகத்தை வேறு பக்கமாய் திருப்பிக் கொள்ள அசோக் கோபம் காரின் வேகத்தில் தெரிந்தது. அவன் கோபத்தை மட்டும் கண்டவள் இத்தனை வருடங்களுக்கு பின் அவள் முகம் பார்த்து முதல் முறை அவன் பேசியதை கவனிக்க மறந்துவிட்டாள். அவளை பிடிக்காது என்ற போது அவள் இன்னொருவனிடம் பேசினால் இவனுக்கு ஏன் கோபம் வர வேண்டும்? இதுதான் காதல்னு சொன்னாலும் நம்ப மாட்டானுங்க. சரி, அவனுங்களே பட்டு திருந்தட்டும். அன்று விடுமுறை நாள் என்பதால் ரம்யாவும் ரேணுகுட்டியும் சேர்ந்து காய்கறி வாங்கவும் சிக்கன் மட்டன் வாங்கவும் சந்தைக்கு சென்றிருந்தார்கள். வரும் வழியெங்கும் வழக்கம் போல ரேணு பேசிக்கொண்டே வந்தாள். அத்தா, நான் சூப்பர்மேன் பார்த்தேன். பாரா, எங்க? அவள் ஆர்வமாக கேட்டாள். ஸ்கூல் பக்கத்துல. ஆனா அவர் முகத்தை பார்க்கல. சரி விடு, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். சரி, நம்ம சந்தைக்கு வந்தாச்சு என்றபடி ரம்யா டோக்கன் போட்டு விட்டு வந்தாள். என் தங்கத்துக்கு என்ன வேணும்? சிக்கனா இல்ல மட்டனா? எனக்கு அப்பா போட்டோ பார்க்கணும் அத்தா. அம்மா கிட்ட கேட்டா தர மாட்டாங்க. ரேணு, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் அம்மா கிட்ட அதை பத்தி பேசக்கூடாதுன்னு? அப்ப நீங்க தாங்க அத்தா. என்கிட்ட இல்லை. எனக்கு வேணும் அத்தா. நான் அப்பாவை பார்க்கணும். அம்மு, ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு அடம் பிடிச்சா எனக்கு பிடிக்காது. நான் காய் வாங்கணும், நீ அமைதியாரு என்று அவளை ஒரு கையால் பிடித்து கொண்டு ரம்யா காய் வாங்கி கொண்டிருக்க ரேணுவுக்கு கொஞ்சம் கோபம் வந்து விட்டது. ஆகவே ரம்யா கையில் இருந்து கையை உருவி கொண்டவள் அந்த கூட்டத்துக்குள் புகுந்து எங்கோ நடந்து சென்றாள். கூட்டமாக இருந்ததால் ரேணு விலகி சென்றது கூட ரம்யாவுக்கு தெரியவில்லை. சற்று தள்ளி சென்ற ரேணு அந்த கூட்டத்துக்கு நடுவே வழி சொல்ல தெரியாமல் மாட்டிக்கொண்டாள். அப்பொழுதுதான் அவள் கண்ணில் பட்டது ஒரு காட்சி. சற்று தள்ளி என்னவோ சண்டை நடந்து கொண்டிருந்தது. அந்த சண்டைக்கு நடுவே ஒருவன் கத்தியை எடுத்துக்கொண்டு திரும்பி நின்றவனை தாக்க சென்றான். ரேணு வயது குழந்தைகளுக்கு இதெல்லாம் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் அவள் அத்தை ரம்யா அளவுக்கு மீறி பல விஷயங்களை கற்றுக் கொடுத்து விட்டாள். அதில் ஒன்றுதான் இந்த தற்காப்பு கலை மற்றும் குறிவைத்து எறிதல். ரேணு சுற்றும் முற்றிலும் பார்த்தாள். பக்கத்தில் ஒரு தாத்தா சுண்டுவில் விற்பனை செய்து கொண்டிருந்தார். இவள் சற்றும் யோசிக்காமல் அந்த சுண்டுவில்லை கையில் எடுத்தவள் பக்கத்தில் இருந்த 2 சிறிய சைஸ் கல்லையும் எடுத்து குறி வைத்தாள். அந்த கத்தி வைத்திருந்தவன் சரியாக தாக்க போன சமயம் இவள் சுண்டுவில்லில் கல்லை போட்டு குறிவைத்து விட்டாள். அந்த கல் பறந்து சென்று அவன் தலையில் பட்டது. அவன் கத்தியால் குத்த போகும் சமயம் தலையில் கல் பட்டதால் அம்மா என்ற சத்தத்துடன் தலையை பிடித்தான். இந்த சத்தம் கேட்டு திரும்பி நின்ற ராவணன் கேங் திரும்பியது. ஆண்டனி மற்றும் அவன் ஆட்கள் ராவணனை தாக்க வந்தவனை குண்டுகட்டாக தூக்கி சென்றார்கள். ஏமா, என் பொருளை கொடு, நீ கல்லு விட்டு விளாட என் சுண்டு விழுதா கிடைச்சதா என்று அந்த பெரியவர் ரேணு கையில் இருந்ததை பறித்து கொண்டு செல்ல, இப்பொழுது ராவணன் பார்வை ரேணு பக்கம் திரும்பியது. கையில் இருந்த இன்னொரு கல்லை கீழே தூக்கி போட்டபடி தன் கையை ஆடையில் துடைத்து கொண்ட ரேணுவின் பார்வையும் முதல் முறை ராவணனை சந்தித்தது. இருவருக்குள்ளும் ஏதோ சொல்ல முடியாத ஒரு உணர்வு. மலர் பெற்றோர் இல்லாமல் பாட்டியின் அரவணைப்பில் வளர்ந்தவள். என்னதான் அவள் பாட்டி ஊரிலிருந்து வேலை பார்த்து பணம் கொடுத்தாலும் கூட மலருக்கு அவரை தொந்தரவு செய்ய விருப்பமில்லை. ஆகவே அவள் ஏதாவது வேலைக்கு சென்று அதில் வரும் பணத்தை வைத்து தன் செலவுகளை பார்த்து கொள்ளலாம் என்று தோன்றியது. அப்பொழுதுதான் ஹாஸ்டலில் அவளுக்கு தெரிந்த பெண்ணின் மூலமாக அவளுக்கு வீட்டு வேலை கிடைத்தது. மலருக்கு அது ஒன்றும் அத்தனை கடினம் இல்லை. அவள் வேலையை சுலபமாக முடித்து விட்டாள். ஆனால் அவளுக்கு வேலை செய்யும் இடத்தில் ஒரு வேறு பிரச்சனை இருந்தது. அதுதான் அந்த வீட்டின் பெரியவர்.
அவர் வந்த முதல் நாளே மலரை பார்த்து ஒரு மார்க்கமாய் கண்ணடிப்பது, இதழை குவித்து முத்தம் கொடுப்பது போன்ற வேலையெல்லாம் செய்தார். இது மலருக்கு மட்டுமல்ல, மலரை போன்று பல பெண்களுக்கும் நடக்கும் கொடுமைதான். வறுமை மற்றும் சூழ்நிலை காரணமாக இதையெல்லாம் சகித்து கொள்ளும் நிலை. அடுத்து பக்கத்தில் இருந்த கவுன்சிலர் வீட்டுக்கு சென்றாள். அங்கே ஆட்கள் வந்து போவது என கொஞ்சம் கூட்டமாகத்தான் இருந்தது. அவள் இதையெல்லாம் கண்டு கொள்ளாமல் அவள் வேலையில் கவனமாக இருந்தாள். ஏ பொண்ணே, இத மேல இருக்க என் பையன் ரூம்ல வச்சுட்டு வா என்று அந்த ஓனர் பூஸ்ட் கப்பை கொடுத்தனுப்ப, அந்த வீடு அவளுக்கு புதிது என்ற போதும் எப்படியோ அந்த அறையை கண்டுபிடித்து சென்று விட்டாள் மலர். சார், பூஸ்ட் இருக்கு என்று அவள் கொண்டு வந்த கப்பை மேசை மீது வைத்துவிட்டு திரும்பியவள் அங்கே இருந்தவனை ஸ்லோ மோஷனில் திரும்பி பார்த்தாள். அங்கே புஷ்அப் எடுத்துவிட்டு வெறும் சட்டையில்லா மேனியுடன் வேர்க்க விறுவிறுக்க நின்று கொண்டிருந்தான் ராஜா. ஐயோ, இது இவர் வீடா என்று அவள் பதறிக்கொண்டு ஓட முற்படும் சமயம் சட்டென அவள் இடையை பிடித்து இழுத்து அந்த சுவரோடு அணை கட்டினான் அவன். ஜானுவுக்கு அருண் கொடுத்த ஒரு வார அவகாசம் முடிந்து போனது. எப்பொழுது அவன் திருட்டு சாவி போட்டு உள்ளே வருவான் என்று கொஞ்சம் பீதியுடன் தான் ஜானு சுற்றி கொண்டிருந்தாள். ஆனால் அந்த பயத்தில் அவளுக்கு இருக்கும் ஒரே ஆறுதல், அன்று அருண் வீட்டில் பால் காய்ச்சும் விழா. அதற்காகத்தான் ஈஸ்வரி மற்றும் கலா கூட சென்று விட்டார்கள். அவர்கள் வீட்டில் விசேஷம் இருக்கும்போது அவன் நிச்சயம் இங்கே வரமாட்டான் என்ற தைரியத்தில் வேலையெல்லாம் முடித்துவிட்டு ஜானு உறங்க சென்றாள். ஆனால் திடீரென்று மழை வெளுத்து வாங்கியது. அதில் இடியும் மின்னலும் கொட்டி தீர்த்தது. ஜன்னல் வேறு காற்றுக்கு டப் டப் என்று அடித்து கொண்டது. எங்கே தண்ணீர் உள்ளே வந்து விடுமோ என்று அவள் ஜன்னலை அடைக்க முற்படும் போதுதான் அந்த காட்சியை கண்டாள். அந்த கொட்டும் மழைக்கு நடுவே இவள் அறைக்கு நேர் நின்று கொண்டிருந்தான் அருண். திடீரென்று அந்த நேரத்தில், அதுவும் அப்படி ஒரு நிலையில் அவனை கண்டதும் அவளுக்கு இதயம் பயத்தில் வேகமாக துடித்தது. இது உண்மைதானா இல்லை தன் பிரம்மையா என மீண்டும் ஒரு சந்தேகத்தில் அவள் எட்டி பார்க்க, அவன் அங்கேதான் ஆடாமல் அசையாமல் நின்று கொண்டிருந்தான். அவ்வளவுதான். பட்டென ஜன்னலை மூடிவிட்டு ஒரு மூலையில் போய் வாயை பொத்தி அமர்ந்து கொண்டவளுக்கு பயம் அதிகமானது. அவள் நேரம் வீட்டில் யாருமே இல்லை. அவள் கத்தி அழைத்தாலும் யாருக்கும் கேட்க போவதும் இல்லை. சரியாக மாட்டிக்கொண்டாள் ஜானு.